இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேசாமல் இருக்கனால இங்கே யாரோ மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு கிளாரிஃபையர்ஸ், இன்னொரு ஆரக்கிள் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, த கார்டன் அண்ட் த கேட். நீங்கள் எங்கே உங்களை பூட்டி வச்சுக்கிட்டீங்க? மேபி நீங்கள் இந்த பர்சனை பிளாக் பண்ணியிருக்கலாம். இல்லைனா வந்து இந்த காதல் வந்து சரியான டேர்ம்ஸில் இல்லை, அதனால தான் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். நீங்கள் பேசாமல் இருக்கனால ஒருத்தவங்க ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்காங்க. நீங்கள் உள்வாங்கிட்டீங்க. ஆக்சுவலாக அந்த கதவை திறந்து நீங்கள் வெளியில் போயிருந்தீங்க அப்படின்னா பெரிய உலகம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஆனால் நீங்கள் மேபி இந்த வலினால் இல்லைனா வந்து அப்செட்டாக இருக்கனால நீங்கள் உள்வாங்கிட்டீங்க. முன்னாடி போகிறதுக்கு பதிலாக பின்னாடியே கால் எடுத்து வச்சிட்டிங்க. உங்களுக்குன்னு ஒரு செக்யூர்ட் ஸ்பேஸ் இல்லைனா வந்து ஒரு கூட்டுக்குள்ளே உங்களை நீங்களே அடைச்சிக்கிட்டீங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க இங்கே வெளியில் பெரிய உலகம் இருக்குது. உங்களுக்கு நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஆக்சுவலாக பொருந்தும் இந்த மெசேஜ். ஆக்சுவலாக நீங்கள் எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களாக மாட்டிக்கிட்டீங்க. இட்ஸ் லைக் உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிட்ட ஒரு வட்டம். இந்த வட்டம் வந்து ஒருத்தங்களுக்கு ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது, இல்லைனா வந்து மண்டை பிச்சுக்கிற விஷயமா இருக்குது. இங்கே வந்து இன்னொரு எனர்ஜி இருக்காங்க, ரெஸ்ட் அண்ட் ரெஜூவினேஷன். ஸோ இது உங்களோட எனர்ஜியா, இந்த பர்சனோட எனர்ஜியா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் அடுத்து எங்கே போக போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பொருந்தி இருந்தது அப்படின்னா நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான விடை வந்து இந்த ரீடிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். மேபி நீங்கள் குழம்பிட்டுருக்கீங்களா, ஏன் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், ஏன் பேசலை அப்படின்னு பார்க்கலாம். யார் குழம்பிட்டுருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். I'm not getting the right card. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா க்ளவுனு. இப்போ எனக்கு ஸ்டோரி என்னென்னு புரிஞ்சிடுச்சு. நீங்கள் தான் யாரையோ விட்டுட்டு வந்திருக்கீங்க. இப்போ உங்களை இழந்துட்டு அவங்க ஒரு ஜோக்கர் மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து இன்னொரு காதல் பர்சனாக இருக்கலாம். அப்சஷன், அன்சாட்டிஸ்ஃபைடு. யார் அப்சஷன், யார் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் யாரை விட்டுட்டு வந்தீங்களோ. எனக்கு தெரிஞ்ச இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் உங்களுக்கு ஃபாதர் கைடன்ஸ் பார்த்தா தெரியும், பட் ஐ கேன் சென்ஸ் இட். இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா க்ளவுனாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க ரொம்ப மண்டே பிச்சுட்ருக்காங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க நினச்ச மாதிரி மாற்றம் வரல. ஏதோ ரொம்ப தப்பான விஷயம். நிறைய பேர் இந்த பர்சனை வந்து ட்ரிகர் பண்ணுறதுனால கண்ட்ரோலில் வச்சுட்ருக்காங்க. இட்ஸ் லைக் வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். இந்த பர்சனுக்கு பிறந்த குழந்தைங்க அந்த பர்சனுக்கு பிறக்கல. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ். உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா அது உங்களுக்கானது. நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா. ஏன்னா கோபாலகிருஷ்ணன் என்னை பார்த்து நக்கலாக சிரிக்கிறார். உனக்கு தெரியாதோ அபிஷ்டு அப்படிங்கிறாரு. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். இந்த பர்சன் வந்து உங்கள் மேலே ரொம்ப அப்சசிவாக இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு திருப்தி இல்லை, நம்பிக்கை இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன்னா நிறைய குழப்பங்கள், நிறைய மின்னல். மேபி இந்த உண்மை அந்த பர்சனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதில் அவங்களுக்கு பிறந்த குழந்தை, இது ஒரு சிலருக்கு தான், எல்லாருக்கும் பொருந்தாது. யாரோட பர்சனுக்கு குழந்தைங்க ஆல்ரெடி இருக்கோ அவங்களுக்கு பிறந்த குழந்தை அது இல்லை அப்படிங்கிற உண்மை ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்காங்க. ஏன்னா அவங்களை இழந்தது வந்து இப்போ இன்னும் பூதாகரமாக இருக்குது. மேபி அந்த குழந்தைங்களுக்காக தான் அவங்கள தூக்கி போட்டுருக்கலாம், இல்லைன்னா அந்த குழந்தைங்க வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம். அதுக்காக உங்களை இழந்ததை வந்து இப்போ ஒரு முட்டாள், நான் ஒரு முட்டாள் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி இது வந்து பொருந்தும். இந்த ஸ்பெசிஃபிக் பார்ட் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது. பட் பேசிக்காக அவங்க வந்து இப்போ ஒரு ஜோக்கர் மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஏங்கிறது வந்து நம்ம பிரபஞ்சத்தை கேட்கலாம். இது வந்து புது எனர்ஜியா இல்லை அவங்க ஹீல் ஆகி வராங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். தேர்ட் சக்ரா, who is this rest and rejuvenation space please? What is the energy? 5 of cups. இந்த பர்சன் வந்து சிந்தி போன பாலுக்காக கவலைப்பட்டுருக்காங்க. அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் பிஸி, யூஆர் அ பிஸி பி. 8 of Pentacles. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த அழகாக உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஹார்ட் ஒர்க்கிங், யூ ஆர் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, யூ ஆர் இன்டு இட். 6 of Pentacles, பேலன்ஸ். ஸோ இந்த பர்சன் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பேலன்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. மேபி பாஸ்டில் வந்து உங்களை உதாசீனப்படுத்தியிருக்கலாம். இப்போது வேகமாக உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க, ரொம்ப வேகமாக.
ஆனால் அவங்களால உங்ககிட்ட வர முடியாது. டவர். இந்த பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ நாளாக உங்களை உதாசீனப்படுத்திட்டாங்க. உங்கள் மேலே அவங்களுக்கு வந்து உங்களை பற்றி அவங்களுக்கு அக்கறையே இல்லை. டு பி ஃப்ரேங்க், அக்கறை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ஆனீங்க, நோ நத்திங், ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர் அப்படின்னு போயாச்சு. இப்போ வந்து அங்கே பூகம்பம் மேலே பூகம்பம், எரிமலை மேலே எரிமலை, பிரபஞ்சம் ஒன்று ஒன்றா உடைச்சிட்டே இருக்காங்க. ரகசியமாக வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு ரகசியமாக வெளியில் வருது. ஸோ ஒரு விஷயம் வெளியில் வரும்போதும் இந்த பர்சனுக்கு மண்டையில் உரைக்கிற ஒரே ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய வைரக்கட்டியை அவங்க இழந்துட்டாங்க அப்படிங்கிறதான். நீங்கள் வந்து அதுக்குள்ளே அழகாக ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. யூஆர் நாட் அவைலபிள். எக்ஸ்கியூஸ் மீ, என் த்ரோ சக்கரா கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகுது. ஸோ இந்த பர்சனுக்கு வந்து நிறைய தடைகள் இருக்குது பேசுறதுல. அவங்களோட த்ரோட் சக்கரா பிளாக் ஆகிருக்கு. அது ஸ்பெல் ஒர்க்னாலையா இல்லையாங்கிறத வந்து பார்க்கலாம், பிரபஞ்சம் சொல்கிறாங்களான்னு. பட் த்ரோட் சக்கரா பிளாக்டு. த மெஜிஷியன் ஸ்பெல் ஒர்க் சொல்லலை. நான் இப்போ அதை தான் சொல்லி வாயை முடித்தேன், வாயை மூடினேன். ஸ்பெல் ஒர்க்கான்னு தெரியல அப்படின்னு. ஒரு ஃபெமினன் பண்ண ஸ்பெல் ஒர்க், வெரி டார்க் ஹார்ட்டட் ஃபெமினன் எனர்ஜி. இந்த பர்சனோட த்ரோட் சக்கரா பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. உங்ககிட்ட வந்து எதையும் சொல்லி இந்த காதலை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் இந்த பர்சனுக்கு எதுவும் தெரியாமலாம் இல்லை. ஹீ இஸ் அ கவர்ட். ஜஸ்டிஸ். உங்களுக்கு என்ன துரோகம் நடந்திருந்தாலும் சரி, இல்லை யாராவது இந்த கனெக்ஷனை ஸ்டாப் பண்ண நினச்சாலும் சரி, ஜஸ்டிஸ் வில் பி சர்வ்ட். நியாயம் வழங்கப்படும். நியாயத்தில் கம்யூனிகேஷனும் இருக்குது. கிங் ஆஃப் கப்ஸ். உங்ககிட்ட வந்து அவங்க காதலை சொல்லாமல் அவங்க ஓய போகிறதுல ஓய முடியாது. தட்ஸ் இம்பாசிபிள். நீங்கள் வந்து ஹெர்மிட் மோடில் இருக்கீங்க. உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கிறது கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. லெட்ஸ் see who is this king of cups. Who is this king of cups, spirits? Clarity, கம்யூனிகேஷன். நான் சொன்னேன் இப்போ தான் ஜஸ்டிஸில் இருக்க கிளாரிட்டி உங்களுக்கு வரும். வாட்டர் சைன். இந்த கிங் ஆஃப் கப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன். உங்ககிட்ட வந்து உண்மையை தவிர வேறு எதுவும் பேச போகிறதில்ல. மேபி அவங்க வாட்டர் சைனாக இருக்கலாம். புது ஆரம்பம், ஸ்டெபிலிட்டி அவங்களுக்கு தேவை. ஒரு புது ஆரம்பம். ரொம்ப நிலையான பர்சன், ஆசிலேஷன் ஆகாமல். நான் இந்த பர்சனும் ஒன்றுன்னு சொல்லலை. இந்த கிங் ஆஃப் கப்ஸோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வாட்டர் சைன், இல்லைனா எமோஷ்னலி பேலன்ஸ்டு. கிங் ஆஃப் கப்ஸ் அதுதான், எமோஷ்னலாக ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்ட் மெச்சூர்ட் பர்சன். அதே மாதிரி வாட்டர் சைனும் அதை தான் சொல்லுது. வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆழமாக இருக்கும். ஆனால் மேலெழுந்த வாரியாக பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் டீப் டெப்த் இருக்கும் அதில். இந்த பர்சன் அப்படி தான். டெப்த்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டேபிளான பர்சன். ஸோ அந்த எனர்ஜி தான் உங்களை நோக்கி வருது. அந்த எனர்ஜி தான் உங்ககிட்ட காதில் சொல்ல போகுது. ஸோ இவங்க இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்களா அப்படிங்கிறது வந்து பிரபஞ்சம் தான் சொல்லணும். இந்த பர்சன் நிச்சயமாக வந்து ஒரு ஃபினான்ஷியல் செட்பேக், அதாவது ட்ரவுட், வறட்சி. அவங்க வாழ்க்கை வறண்டு போயிருக்கு. காதலும் இல்லை, காசும் இல்லை. மேபி காசுக்காக உங்ககிட்ட வராங்களாம், பார்க்கலாம். ஏன்னா இங்கே காயின் இருக்குது, இங்கே காயின் இல்லை. ஸோ தே வாண்ட் பேலன்ஸ். உங்ககிட்டேருந்து வாங்க பார்க்குறாங்களா, உங்ககிட்ட கொடுக்க பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரில. மெஜிஷியன், அகெயின் மெஜிஷியன். தே ஆர் மேனிஃபெஸ்டிங் யூ ஃபார் ஷுர். கொஞ்சம் என்ன சொல்கிறாங்க, ஃபாக், க்ளவுடட். நீங்கள் ஹெர்மிட் மோடில் இருக்கீங்க, அதில் எனக்கு துளி சந்தேகமும் இல்லை. பார்த்திங்கன்னா த எம்ப்ரஸ், நீங்கள் ஆல்ரெடி உங்கள் பவரில் இருக்கீங்க. உங்கள் சைடு எந்த ட்ராபேக்கும் இல்லை, எந்த செட்பேக்கும் இல்லை. நீங்கள் உள்ளே போயிட்டீங்க, பட் யூ ஆர் பில்டிங் சம்திங் பியூட்டிஃபுல். நீங்கள் உங்கள் பவரை கையில் எடுத்துட்டீங்க. ஸோ உங்களை நோக்கி வர்றது கிங் ஆஃப் கப்ஸ். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் காதல் வாழ்க்கை முன்னாடி போக போது. உங்ககிட்ட யாரோ ஒருத்தவங்க வந்து காதலை சொல்ல போகிறாங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இந்த க்ளவுனும் இந்த கிங் ஆஃப் கப்ஸும் ஒன்றானா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் பிரபஞ்சம் வாயை மூடுன்ட்டாங்க. ஹை ப்ரீஸ்டஸ், ஐ எம் ஸோ சாரி, ஐ கான்ட் சே. கிளாரிஃபை பண்ண இன்னும் செஞ்சிருவேன் அப்படின்றாங்க என்னோடய ஸ்பிரிட். வாயை மூடுறியா கொஞ்சம் அப்படின்றாங்க. ஸோ இட்ஸ் அ சீக்ரெட். 6 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. யாரோ ஒருத்தங்க ஒரு இடத்துலேருந்து விலகி தான் உங்களை நோக்கி வர போகிறாங்க. இட்ஸ் லைக் 6 ஆஃப் சோர்ஸ். இந்த பர்சன் வந்து இந்த குழந்தைய பற்றி உண்மை தெரியறனால, இந்த மாதிரி ஸ்பெல் ஒர்க் பண்ணி அவங்கள வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்கன்ற உண்மைகள் தெரிய வரனால உங்களை நோக்கி பயணம் பண்ணி வந்து உங்ககிட்ட அட்லீஸ்ட் பேலன்ஸாவது அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஒரு பேலன்ஸ்
ஏன்னா உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லாமல் அவங்களால ஓய முடியாது. தட்ஸ் ஃபார் ஷுர். இந்த பர்சன் வந்து எந்த அளவுக்கு பிரபஞ்சம் அவங்கள புஷ் பண்ண போகிறாங்கன்னா, எந்த அளவுக்கு உண்மைகள் வெளியில் வரப்போகுது அப்படின்னா, இந்த பர்சனால் உங்ககிட்ட வந்து பேசி நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் இந்த பர்சனால் நிம்மதியாக தூங்க முடியாது. 2 விஷயம், அவங்க ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்க, அதே சமயம் வந்து ரொம்ப நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. இது 2மே போகணும் அப்படின்னா அவங்க உங்ககிட்ட வந்து உண்மை என்ன அப்படிங்கிறத சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறதோ, இல்லை நீங்கள் என்ன ஐடியாவில் வருவாங்களோ, இட்ஸ் லைக் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஐடியாவில் தான் வராங்க. பட் நான் சொன்ன மாதிரி இது யாருன்னு எனக்கு தெரியல. இந்த பர்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் ப்ளாசிபிள் தான். த லவ்வர்ஸ், இவங்க தான் உங்களோட காதல். இந்த கிங் ஆஃப் கப்ஸ் தான் உங்களோட லவ் ஆஃப் யுவர் லைஃப். நீங்கள் எம்ப்ரஸ், யூ ஆர் அன் ஏர் சைன் மேபி. ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இப்போது இந்த எனர்ஜி தான் போயின்னு இருக்கு. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பண்ணுறேன். ஏன்னா அடுத்தது தான் ரொம்ப ஓப்பனாக இருக்குது. காதல் வந்து சொல்ல போகிறாங்க, நீங்கள் 2 பேர் கையை கொத்துட்டு அங்கேயே வெளில போக போகிறீங்க. அதுதான் ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது. வேறு ஏதாவது நான் சொல்லணுமா ஸ்பிரிட்ஸ்? கரெக்டாக இருக்கா? எனிதிங் எல்ஸ்? 5 ஆஃப் ஒன்ஸ். இந்த காதலை முன்னாடி போக விடாமல் தடைகள் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஒர்க் பிளேஸ் லவ், மோஸ்ட்லி உங்களை ஒர்க் பிளேஸில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அது ஒரு சைன். இதில் யாரோ ஒருத்தங்க ஆர்டிஸ்ட். வேர்ல்ட் இது ஆக்சுவலாக குட் நியூஸ். திஸ் இஸ் நாட் அ பேட் நியூஸ். என்ன அப்படின்னா, இவங்க உங்கள் உலகத்தை இதனால் பிளாக் பண்ணிகிட்ருக்கவங்க, உங்களோட முன்னேற்றத்தை தடுத்தவங்க, இந்த காதலை பிளாக் பண்ணவங்க, அவங்களுக்குலாம் ஒரு முடிவு வருது. அந்த ட்ராமா, அந்த சைக்கிள் இஸ் எண்டிங். ஸோ இட்ஸ் அ வெரி குட் சைன். அதனால தான் இந்த பர்சன் உங்களை நோக்கி வராங்க. இது வந்து பிரபஞ்சம் வந்து உள்ளே வராங்க. பிரபஞ்சத்தோட முடிவு இது போதும், நீங்கள் வந்து பண்ணதெல்லாம் போதும், ஸ்டாப் இட் அப்படின்றாங்க. இட்ஸ் லைக் ஸ்டாப் சைன், ரெட் சைன், ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாப் அப்படின்ட்டு உங்ககிட்ட உங்கள் காதில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.